ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். பட் 2 மார்க்ஸில் நமக்கு CSIR நெட், கேட் அண்ட் ஜாம் இதெல்லாம் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூப் இருக்குது. ஓகே, இந்த க்யூப் வந்து சிம்பிள் க்யூபிக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு பிசிசியாக இருக்கலாம், இல்லை எஃப்சிசியாக இருக்கலாம். நான் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வந்து சப்போஸ் நான் பிசிசி எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ பிசிசினா எப்படி இருக்கும்? கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குமா? கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் லேட்டஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை தவிர சென்டரில் ஒரு லேட்டஸ் பாயிண்ட் இருக்கும் பிசிசிக்கு. ஸோ இந்த லேட்டஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் க்யூப்பில் நமக்கு யூனிட் செல்லில் பேக் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஃப்ராக்ஷன், அதாவது வால்யூம், எவ்வளோ வால்யூம் அது பேக் ஆகிருக்கு, லேட்டஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்குது அந்த யூனிட் செல்லில் அப்படிங்கிறது தான் பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஸோ எம்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, நமக்கு கார்னர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே இடையில ஃபுல்லாக நமக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அண்ட் இங்கே சென்டரில் வந்து நமக்கு ஆக்குப்பை ஆகிருக்கு, பட் இங்கெல்லாம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது இல்லையா. ஸோ வேக்கன்சி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அண்ட் ஃப்ராக்ஷன் பேக்கிங் எவ்வளோ பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள். See here, packing fraction ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, packing fraction is equal to volume of spheres, அதாவது lattice points இருக்கு இல்லையா, எவ்வளோ lattice points இருக்கோ அதோட வால்யூம். ஸோ lattice pointsலாம் என்ன எப்படி இருக்கும், நமக்கு ஸ்பியர் ஷேப்பில் தானே இருக்கும், அந்த பால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு போடுறாங்க. அண்ட் இசட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஓகே, வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஸோ இந்த இசட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல். இது நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல். பிசிசினா 2, எஃப்சிசினா 4, ஹெட் சென்டர்னா 4, என் சென்டர்னா 2, சிம்பிள் கியூபிக்னா 1 அப்படின்னு நம்ம போன வீடியோவில் கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல், அதுதான் வந்து நம்ம இசட் அப்படிங்கிறது சொல்கிறோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியருங்கிறது நம்ம அந்த லேட்டஸ் பாயிண்ட்ஸ் கார்னர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த ஸ்பியருடைய வால்யூம். ஜென்ரலாக ஸ்பியரோட வால்யூம் என்ன, 4/3 πr3, ரைட்? இதான் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன வால்யூம் ஆஃப் யூனிட் செல்? யூனிட் செல்னால் என்ன சொன்னேன், ஒரு ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் போர்ஷன். இந்த கிறிஸ்டல் லேட்டஸ் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு குட்டி க்யூப், அந்த க்யூப் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ க்யூபோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ க்யூப். ஓகே, ஏ க்யூப். இவ்வளோ தான், வெரி சிம்பிள் ஃபார்முலா. பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன்டூ இசட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன, 4/3 πr3. இசட் என்ன, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் என்ன, ஏ க்யூப். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிசிசிக்கே ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். பட் இந்த ஏ க்யூப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதில் ஏன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் லென்த்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா லேட்டஸ் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம், லேட்டஸ் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வேரி ஆகும். சிம்பிள் கியூபுக்கு ஏன்றது வேல்யூ வேறு மாதிரி இருக்கும், பிசிசிக்கு வேறு மாதிரி இருக்கும், எஃப்சிசிக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அது எல்லாத்துக்கும் காமனாக இங்கே எழுதிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2r, எதில், சிம்பிள் கியூபிக்கில். ஏ இஸ் ஈக்குவல் டு 4r/√2 இன் எஃப்சிசி. ஏ இஸ் ஈக்குவல் டு 4r/√3 இன் பிசிசி. ஓகேவா? இப்போ நம்ம ஏ க்யூப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஏவோட வேல்யூ இதுதான். சிம்பிள் கியூப்னா நீங்கள் 2r சப்ஸ்டியூட் பண்ணணும், எஃப்சிசினா 4r/√2 சப்ஸ்டியூட் பண்ணணும், பிசிசினா 4r/√3 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பேக்கிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போது பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் பிசிசி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, பிசிசி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், 4/3 πr3 இன்டூ இசட் டிவைடட் பை ஏ க்யூப். கரெக்டாக? இப்போது இந்த 4/3 πr3 அப்படியே தான் இருக்கும். பிசிசியில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் என்னன்னு பார்த்தோம், 2ன்னு பார்த்தோம் இல்லையா. எப்படி வரும், 8 × 1/8 கார்னர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் நடுவில் 1 இருக்கும். ஸோ 1 + 1 2 அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக?
அப்போ நமக்கு z வேல்யூ என்ன 2 அண்ட் டிவைடட் பை இந்த a கியூப். இப்போ ஏக்கு நான் வேல்யூ என்ன சொன்னேன், பிசிசிக்கு 4r/√3 த ஹோல் கியூப். ஏன்றதோட வேல்யூ 4r/√3, அதை a கியூபை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 4r/√3 த ஹோல் கியூப் அப்படின்னு வரும். ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சது தானே? நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் சிம்பிளி 4/3 πr கியூப்ன்றது லேட்டிஸ் பாயிண்ட், அந்த ஸ்பியருடைய வால்யூம். ஏன்னா அதுதான் வந்து எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு ஆக்குபை ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இசட்ன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல், அண்ட் ஏ கியூப்ன்றது நத்திங் பட் ஆர் யூனிட் செல். அந்த யூனிட் செல்லோடைய நம்ம பிசிசிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4r/√3 வரும். அதனால அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போது இதை சிம்பிளி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், 4/3 πr cube into 2 divided by 4r/√3 the whole cube ன்னு இருந்துச்சா? இது நம்ம என்ன பண்ணலாம், 4/3 πr cube into 2, இந்த 4r cube இருக்கு இல்லையா, அந்த 4r cube ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். √3 the whole cube divided by 4r the whole cube அப்படின்னு வருமா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4/3 πr cube into 2 into √3 the whole cube என்ன பண்ணலாம், √3 into √3 3 தானே வரும். அப்போ 3√3ன்னு எழுதலாமா? டிவைடட் பை 4 cube என்ன வரும், 64 வரும். 64r cube. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த r cube இந்த r cube கேன்சல் பண்ணிடுவோம். இங்கே 3 இங்கே 3 அண்ட் 4ஆல் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 16, 2ஆல் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 π/8 இதானே இருக்குது. வேறு என்ன இருக்குது, பை இருக்குது, இங்கே √3 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ √3 π/8. இந்த √3 π/8 உடைய வேல்யூ நம்ம வந்து பார்க்கணும். √3 into π/8 1.732 into 3.14 டிவைடட் பை 8. இதுக்கு நம்ம வந்து ஃபைனல் வேல்யூ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 0.679 அப்படின்னு வருது. இதை நம்ம 0.68ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 0.68 அப்படிங்கிறது தான் வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் பிசிசி. சப்போஸ் இந்த கொஸ்டினில் உங்ககிட்ட வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்டு 100 பண்ணிக்கோங்க. ஸோ 0.68 into 100 என்ன வரும், 68%. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். பர்சன்டேஜில் கேட்டிருந்தா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை கொஸ்டினில் 100ஆல் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பர்சன்டேஜில் கேட்கல அப்படின்னா ஜஸ்ட் 0.68. ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே காமனாக அந்த ஒரே ஃபார்முலா தான், 4/3 πr cube into z divided by a cube. ஓகேவா? இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணது பிசிசிக்கு நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 68% அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம வந்து எஃப்சிசிக்கு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்களே பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள். எஃப்சிசி ஃபார்முலா என்ன, 4/3 πr cube into z divided by a cube. ஸோ இப்போ 4/3 πr cube அப்படியே தான் இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் என்னவா இருக்கும், 8 into 1/8 ப்ளஸ் ஃபேஸஸில் 6 into 1/2. ஸோ ஆன்சர் என்ன நமக்கு 4. ஓகே, 4. தென் இதுக்கு நான் எஃப்சிசிக்கு உங்களுக்கு ஏ வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன், a is equal to 4r/√2ன்னு சொல்லியிருந்தோமா? இப்போ இதை ஹோல் கியூப் பண்ணுறீங்க. ஹோல் கியூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 4/3 πr cube into 4 √2 the whole cube. 2√2 எழுதலாமா? 2√2 divided by 64r cube. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ 4 16s are 64 and 4 4s are 16, 2 2s are 4 வருமா? மேலே ஒரு √2 இருக்குது, கீழே 2 இருக்குது. ஸோ நமக்கு √2 கீழே வந்து இப்போ நமக்கு √2 இருக்குது. இந்த ஆர்கியூப் இந்த ஆர்கியூப் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஓவரால் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா π/3√2 அப்படின்னு கிடைச்சிருக்குது. இந்த π/3√2க்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும்.
ஸோ பையோட வேல்யூ என்ன 3.14 டிவைடட் பை 3 இன்ட்டு 1.414. இதை நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கான ஃபைனல் வேல்யூ கிடச்சிரும். கிவன் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.74 அப்படின்னு வரும். இதுதான் பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃப்சிசி. ஓகே, பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃப்சிசி வந்து 0.74. சப்போஸ் அவங்க பர்சன்டேஜில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 0.74 இன்ட்டு 100 அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி இதை வந்து நீங்கள் 74% அப்படின்னு எழுதிடலாம். இவ்வளோ தான் வந்து எஃப்சிசிக்கு. ரொம்ப சிம்பிள் தானே, ஒரே ஃபார்முலா தான். பேக்கிங் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா ஒரே ஃபார்முலாவை நம்ம வேறு வேறு மாதிரி யூஸ் பண்ணுறோம், எஃப்சிசி, பிசிசி அண்ட் சிம்பிள் கியூபிக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிசிசி பார்த்தோம், நெக்ஸ்ட் எஃப்சிசி பார்த்துருக்கோம், அண்ட் இப்போ நம்ம வந்து சிம்பிள் கியூபிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிள் கியூபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் சிம்பிள் கியூபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேம் ஃபார்முலா, பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 4/3 πr கியூப் இன்டூ இசட் டிவைடட் பை ஏ கியூப் வருமா. ஏக்கு பதிலாக என்ன போடணும், சிம்பிள் கியூப்பில் நம்ம 2r, கரெக்டாக 2r போடுவோம். ஸோ 4/3 πr கியூப் இன்டூ இசட் என்ன வரும், 1 தானே வரும், பிகாஸ் கார்னர்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ 8 இன்ட்டு 1/8ன்னு போட்டிங்கன்னா 1 வந்துடும், டிவைடட் பை 2r the whole cube. ஓகே, 2r the whole cube. இவ்வளோ தான். இதை இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 4/3 πr கியூப் r the whole cube 8r கியூப் வருமா, 8r கியூப். இதை இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன, π/6. ஓகே, π/6. அப்போது 3.14 டிவைடட் பை 6, இதுக்கு நமக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.52 வரும். ஓகே, 0.52 வரும். இதுதான் வந்து சிம்பிள் கியூபிக்கோட பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா 0.52, சப்போஸ் அவங்க பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பை 100, ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா 52% அப்படின்னு வரும். ஓகே, 52%. இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஓவராலாக நம்ம இப்போ என்ன பார்த்துருக்குறோம், சிம்பிள் கியூபிக்கு 52% அண்ட் ஃபேஸ் சென்டர் கியூபிக்கு 74%, பிசிசிக்கு 68%. இது வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன். இவ்வளோ வந்து நமக்கு பேக் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன். சப்போஸ் அவங்க வேக்கன்சி கேட்குறாங்க, வேக்கன்சி தான் என்ன, மிச்சம் இருக்கிறது இல்லையா. ஸோ பேக் ஆனது இவ்வளோ அப்படின்னா அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 100 மைனஸ் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி கிடச்சிருமா. 100 மைனஸ் 52 என்ன வரும், 48%. அதுதான் வேக்கன்சி இன் சிம்பிள் கியூபிக். சிமிலர்லி ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் என்ன வரும், 100 மைனஸ் 74, 26%, அண்ட் இங்கே 32%. ஸோ கொஸ்டினை கவனமாக வாசிங்க, வாசிச்சு பேக்கிங் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்கிறாங்கன்னா நம்ம வந்து 52, 74, 68 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ். வேக்கன்சி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அது மிச்சம் இருக்கிறது, ஸோ 100 மைனஸ் 52 அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறேன், எப்படி பேக்கிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் வேக்கன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நீங்கள் டிரைவ் பண்ணிலாம் போட்டு பார்க்க முடியாது. ஜஸ்ட் இந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடாக சிஎஸ்ஐஆரில் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் December 2012 கேட்டுக்கிறாங்க. பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் சிம்பிள் கியூபிக் lattices. வெரி சிம்பிள் ரைட். அந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னாலுமே ஃபார்முலாவில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணது தான். ஸோ ஆன்சர் என்ன, சிம்பிள் கியூபிக்கு 0.52 ரைட். அவங்க பேக்கிங் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்கிறாங்க. சப்போஸ் அவங்க வேக்கன்சின்னு கேட்டிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 0.52 நம்ம 100லேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 0.48ன்னு வருமா. அது 52 100லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 48 வரும். ஸோ 0.48ன்றது வேக்கன்சி, ஆனால் அவங்க கேட்டது ஃப்ராக்ஷன். ஸோ அதனால் 0.52 அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இல்லையா பேக்கிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டென்சிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.